இங்க இவங்கள ஆசியா பேகத்தை இங்க நிறுத்தி இருக்கோம். ஒரு பெண்ணு, நல்ல விசுவாசி. அந்த ஒரு காரணம் இன்னைக்கு அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள்லாம் வரும். நன்றியும் விசுவாசமும் ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்துட்டுன்னா நம்ம எந்த பதவிக்கும் போகலாம், உயர்ந்து வரலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருக்கிறவங்க தான் மக்கள் பிரச்சனையை நல்லா பார்ப்பாங்க. என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்து கேட்டுக்குவாங்க. இந்த இடம் ரொம்ப ஒதுங்கி இருக்கிறதுனால நிறைய தலைவர்கள் வரும்போது இது வெளியிலேயே நின்று பேசிட்டு போறாப்புல இருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க அவங்கள நிறுத்தி இருக்கோம். நம்ம இங்க வாக்கு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இங்க எல்லாம் நிறைய தொழில் வளர்ச்சி எல்லாம் வரணும். அதெல்லாம் நம்ம வந்தா நிச்சயம் செய்வோம். இப்ப கரண்ட் பிரச்சனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிட்டுக்கு அதிக காசு வாங்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறு தொழில்காரவங்க நடத்தவே முடியல. வீட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 500 யூனிட் வாங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகள் இருக்கு. 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க. அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஏழை மக்கள் தான். அவங்க கிட்ட அம்மா ஆட்சியில இருந்த போது வாங்கினதை விட இப்ப ஒரு 800 ரூபாய் கூட வாங்குறாங்க இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகு. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால இந்த 2 கோடி வீட்டுல இருந்து போற பணம் இருக்கு பாருங்க, அரசாங்கம் வாங்குற பணம் ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய். இதை யாருகிட்ட இருந்து வாங்குறாங்க? உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கி அரசாங்கம் எடுத்துக்குது. அப்புறம் மீதி மிச்சம் பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில வரியா போட்டு வாங்க முடியும். ஒரு பக்கம் வீட்டு வரியை உயர்த்துறது, ஒரு பக்கம் யாராவது ஒரு நிலம் வாங்கினாங்கன்னா அதுக்கு அதிகமா வாங்கறது. இந்த மாதிரி வரி விதிப்புகள் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த திமுக செய்யற வேலை.